நிம்மதியா இருப்பீங்க. கொஞ்சம் பயணங்கள் அதிகமா போவீங்க. கொஞ்சம் தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க. அதே குலதெய்வ ஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறதுனால ஒரு ஊர்ல நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, குலதெய்வம் இன்னொரு ஊர்ல இருக்கும். போகவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மாசம் அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போயிட்டு வரும். சோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆனா இந்த முறை நீங்க செய்யக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் உடைக்கக்கூடிய ஒரு பலத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துரும். அந்த அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, திடீர் வருமானங்கள் கிடைக்க போகுது, குழந்தைகளுடைய லைஃப் நல்லா இருக்க போகுது. இந்த மாசம் குழந்தைகளுக்காக நீங்க மனக்கவலை பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. அவங்களுடைய லைஃபும் நல்லா இருக்க உண்டான ஒரு மாதமா இருக்கு இந்த மாசம், உங்க ஜாதகம் மூலமாக. அதுவும் அடுத்தது 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அவரு 8ஆம் இடத்துல இருக்கார். 6 8 இருக்கிறது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் வேலை சார்ந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த காலகட்டங்கள்ல. சோ அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமா கடன் வாங்காம இருக்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் நல்லது. சோ 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறவரும் உங்களுக்கு சுக்கிரன் தான். சோ அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பணம் வரவும் நல்லா இருக்குங்க. இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, எம்எல்எம் சீட்டு, இதெல்லாம் மறைமுகமாக வரக்கூடிய பணம் எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், விபரீதமா கிடைக்கும். ஏன்னா அங்க இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கும். கொஞ்சம் கடன் வாங்கி செய்வீங்க, பட் சக்சஸ் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கொஞ்சம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்தது புதன் 7 மற்றும் 10ஆம் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். இந்த மாசம் ஃபுல்லா மனைவியோட ராஜ்யம் தான்.